ஓணம் பக்கமாக வந்தாச்சு, அதுக்கான ட்ரெஸ்ஸஸ் ரெடி பண்ண வேண்டாமா? ஸோ நம்ம குட்டி கிருஷ்ணனுக்கும் மற்றவங்களுக்கும் நம்ம ஷர்ட்டில் கிருஷ்ணன் வரைச்சாச்சு. ஆல்ரெடி வந்துட்டு குட்டி கிருஷ்ணனுக்கு வரைச்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அது யாரும் பார்க்கல அப்படின்னா நான் உங்களுக்கு லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ 6 மந்த்ஸ் ஓல்டு பேபிக்கு முடிச்சாச்சு. ஸோ இது வந்துட்டு நம்ம குட்டி கிருஷ்ணனோட தாத்தாக்கு. ஸோ இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா யுவாவோட சித்தப்பா சித்திக்கிட்ட இருந்து தான் எனக்கு கிடச்சிது. ஸோ நம்ம பசங்களுக்கும் ஃபேமிலிக்கும் வந்துட்டு நம்ம மேக் பண்ணுறது ஒரு ஆர்டராக கிடைக்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தான். ஸோ அவங்க ஷேர் பண்ண கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் தீமில் வேணும் அப்படின்ட்டு. ஸோ நான் பிக்சர் வந்துட்டு டிசைன் பண்ணி ஷேர் பண்ணேன். அதில் அவங்க செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த டிசைன் செலக்ட் பண்ணிக்கிறது யுவாவோட தாத்தாக்கு. அண்ட் மெயின் கேதர் பண்ண ரெக்குவயர்மெண்ட்ஸில் எல்லாருக்கும் ப்ரிஃபரபுளாக இருக்கிறது ஒரு பாக்கெட் சைஸில் இருந்தால் போதும் செஸ்ட்டுக்கிட்ட, அண்ட் பெருசாக வேண்டாம் அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு இந்த ஒரு மாடல் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு யுவாவோட அப்பாவுக்கு, அதாவது என்னோடய ஹஸ்பண்ட்க்கு. அண்ட் யுவாவோட தாத்தாவுக்கும் அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா டிசைன் வந்துட்டு என்னோடய சாய்ஸில் இருந்தது. அதனால் நான் இந்த ரெண்டும் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். யுவாவோட ஷர்ட்டில் வந்துட்டு கிருஷ்ணனோட கண் ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணியிருந்தேன். அதனால யுவாவோட அப்பாவுக்கு வந்துட்டு கிருஷ்ணனோட கண் வந்துட்டு ப்ளூ கலரில் வர்ற மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். மற்றவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும். எல்லாத்தோட ட்ரெஸ்லையுமே வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் சைஸ் மட்டும்தான். பாக்கெட் சைஸோட ஒரு 1 இன்ச் அபோவ் ஆர் பிலோ இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கு. பட் யுவாவோட ஷர்ட்டில் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் இதுக்கு அடுத்தது காமிக்க போகிறது 2 டிசைனுமே வந்துட்டு யுவாவோட சித்தப்பாக்கு மேக் பண்ணது. ஸோ 2 சித்தப்பாவுக்கும் ஒன்று கிருஷ்ணர் வந்துட்டு வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரியான ஒரு டிசைனும், இன்னொன்று வந்துட்டு கிருஷ்ணர் தாமரைப்பூ கையில் வச்சுருக்க மாதிரியான ஒரு டிசைனும். எல்லாமே பேபி கிருஷ்ணன் தான் பிளான் பண்ணிச்சு. அண்ட் கலர் வந்துட்டு ஸ்கின் டோன் நார்மல் ஸ்கின் டோனாக வேணும், ப்ளூ கலர் வேண்டாம் அப்படின்னு பிளான் பண்ணதுனால இந்த ஒரு ஆரஞ்சு ஷேடுக்கு போயாச்சு. அண்ட் எல்லாமே வந்துட்டு மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு வாங்கினீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பெயிண்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். வாஷ் பண்ணி அதில் இருக்க ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூஸ்வலாக ஒரு ஒயிட் கலர் பேஸ் கோட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தா கலர் வந்துட்டு நல்லா கிளியராக இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபேப்ரிக்கே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் கலர் கிளியரன்ஸ் கிடைக்காது. ஒரு பேஸ் லேயர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எந்த பிக்சர் வரைக்கிற மாதிரி இருந்தாலும் பிக்சர் வரைய ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கலர்ஸில் வந்துட்டு ஏதாவது முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலதில் வந்துட்டு அயன் பண்ண தேவையில்லைன்னு இருக்கும், ஒரு சிலதில் அயன் பண்ணணும்னு போட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறதுன்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஃபெவிக்ரில் அக்ரலிக் கலர்ஸ், ஃபேப்ரிக் பெயிண்ட் கலர்ஸ், அதுக்கப்புறம் பேர்லு மெட்டாலிக் இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேப்ரிக் வந்துட்டு டைரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். மற்றபடி அக்ரலிக்கு பேர்லு மெட்டாலிக் வந்துட்டு கொஞ்சம் வாட்ரியாக இருக்கிறது டைரெக்டாகவும், கொஞ்சம் சாலிடாக இருக்குது நல்லா அப்ளை ஆகலை அப்படின்றத ஒரு ஃபேப்ரிக் மிக்சர் அப்படி இல்லைனா ஃபேப்ரிக் மீடியம்னு செக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். அது வந்துட்டு யூஸ் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணிக்கலாம். வாட்டர் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம அந்த ஃபேப்ரிக் மீடியம் அப்ளை பண்ணிட்டோன்னா கிளாத்தில் பெயிண்ட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் கேன்வாஸில் பெயிண்ட் பண்ணுறீங்கன்னா நமக்கு நார்மல் வாட்டரே கூட போதும். ஃபேப்ரிக்கில் பெயிண்ட் பண்ணும்போது வாட்டருக்கு பதிலாக நம்ம அந்த ஃபேப்ரிக் மீடியம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் வந்துட்டு எனக்கு அயன் பண்ண தேவை இல்லைன்னு போட்டிருந்துச்சு. மற்றபடி நான் அக்ரலிக் யூஸ் பண்ணியிருக்கேன், மெட்டாலிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணதுனால நான் வந்து 24 ஹவர்ஸ் கழித்து அதை அயன் பண்ணியிருக்கேன். இனி இதை வாஷ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 72 ஹவர்ஸ் பெயிண்ட் பண்ணி முடித்து அயன் பண்ண டைம்லேருந்து 72 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட் வாஷ்மே வந்துட்டு ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க, சோப் யூஸ் பண்ண வேண்டாம். சோப் யூஸ் பண்ணிங்கனாலும் மைல்டு டிடர்ஜெண்ட்டாக இருக்கணும், ரொம்ப டிடர்ஜென்ட் போடக்கூடாது. மெயின் வந்துட்டு உங்களுக்கு மெஷின் வாஷ் இருக்கவே கூடாது. ஏன்னா மெஷினில் நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸையும் ஒட்டுக்கா போட்டு பண்ணும்போது பெயிண்ட் இருக்க ஏரியா வந்துட்டு ரொம்பவே ஸ்க்ரப் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ஜென்டில் ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. அண்ட் ரொம்ப வந்துட்டு போட்டு தேய்ச்சி தான் வாஷ் பண்ண தேவையில்லை. எந்த அளவுக்கு நீட்டாக ஹேண்டில் பண்ணுறோமோ அது வரைக்கும் பெயிண்டிங் லாங் லாஸ்டிங்காக இருக்கும்.